நிவின் பாலியோட 7 கடல் 7 மலையோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் February 14 ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. காளிதாஸ் ஜெயராமோட அடுத்த படத்துக்கான டைட்டில் நிலா வரும் வேலை. இந்த மூவிக்கான பூஜை இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஷூட்டிங் இன்னைக்கு கேரளாவில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஹரிகரன் டைரக்ஷன்ல காளிதாஸ் ஜெயராம், கைடு லோகர் நடிக்கிறாங்க. விவேக் மெர்வின் மியூசிக் பண்றாங்க. அட்டகத்தி தினேஷோட ஜே பேபி படம் March 8 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. மிர்னாவோட பெர்த் மார்க் மூவில இருந்து ஒரு சிங்கிள் ட்ராக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. விஷ்ணுவர்தன் அடுத்து ஆகாஷ் முரளி வச்சு ஒரு படம் எடுக்கிறதா நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இந்த மூவியோட ஸ்டில் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க. படத்துக்கான ஷூட்டிங் பாதிக்கு மேல ஃபாரின் கண்ட்ரில தான் போயிருக்கு. விஷ்ணுவர்தன் டைரக்ஷன்ல ஆகாஷ் முரளி, அதித்தி சங்கர் நடிக்கிறாங்க. யுவன் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. சைரன் படத்துக்கான ஆடியோ லான்ச் நாளை காலைல 11:30க்கு விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆக போகுது. February 16 மூவி ரிலீஸ் ஆகும். டெட்பூல் 3க்கான ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரஜினி இப்ப வேட்டையன் படத்துக்கான அப்டேட்டை கொடுத்திருக்காரு. வேட்டையனோட ஷூட்டிங் 80% கிட்ட முடிச்சிட்டாங்க. இன்னும் 20% தான் பெண்டிங் இருக்கு. இந்த படத்தை சீக்கிரமே முடிச்சிட்டு அடுத்து லோகேஷ் படத்துக்கு போறதா சொல்லியிருக்காரு. எப்படியும் வேட்டையனோட ஃபுல் ஷூட்டிங் மார்ச்ல முடிச்சிருவாங்க. லால் சலாம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் இயர்ல வேர்ல்டு வைடா 8 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. இதுல தமிழ்நாடு கலெக்ஷன் மட்டும் 4 கோடி. ரஜினி படத்துக்குள்ள இருந்தும் இந்த படத்துக்கு ஓப்பனிங் எவ்வளவு தான் வந்திருக்கு. இப்ப ரிவ்யூஸ் வேற மிக்ஸ்டா வந்துட்டு அதனால கலெக்ஷன் இனிமே கம்மியாகும்னு நினைக்கிறேன். லவரோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் இன்னும் வரல. இனிமே வந்திருந்த ஸ்கிரீன்ல போட்டிருப்பேன். அப்படி வரலன்னா நாளைக்கு சொல்றேன். இந்த மாசம் தமிழ் சினிமால நிறைய முக்கியமான அப்டேட்லாம் வரப்போகுது. அதை பத்தி இப்ப லைட்டா பார்ப்போம். STR 48 ஷூட்டிங் இந்த மாசம் தான் ஆரம்பிக்க போகுது. SK 21க்கான ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாசம் தான் வரப்போகுது. சூர்யா 43க்கான ஷூட்டிங் இந்த மாசம் ஆரம்பிக்கும். அண்ட் கருணா மூவிக்கு இந்த மாசம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாசம் வர சான்ஸ் இருக்கு. ஸ்ருதிகாசன் லோகேஷ் காம்போல வரப்போற ஒரு ஆல்பம் சாங் இந்த மாசம் ரிலீஸ் ஆகும். இந்த மாசம் வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் இவ்வளவு தான். இதை தாண்டி வேற ஏதாச்சும் புதுசா வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கோட்டோட ஆடியோ லான்ச் எப்போன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது படத்தோட ரிலீஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஜூன்ல படம் வரும்னு சொல்றாங்க. அப்படி மிஸ் ஆச்சுன்னா தீபாவளிக்கு படம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ ரிலீஸ் பேஸ் பண்ணி அதுக்கு 1 மாசம் இல்ல 20 நாள் முன்னாடியே இந்த ஆடியோ லான்ச் இருக்கும். குண்டூர்காரன் தமிழ் டப்பிங் மோசமா இருக்கு, ஃபேன் டப்பிங் மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த படம் இல்ல, முக்கவாசி படம் இப்படிதான் கடமைக்கு டப் பண்ணுவாங்க. நிறைய தெலுங்கு படம் தமிழ்ல ஃபிளாப் ஆக ரீசனே இதான். அதுவும் விஜய் டிவில வாங்குற டப்பிங் படம்லாம் ரொம்ப மோசம். மிஷன் சாப்டர் 1ஓட OTT ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. டேட் என்ன சொல்லல, சொன்னா சொல்றேன். STR 48 மூவில 2 ஹீரோயினான ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 ஹீரோயின் தான். ஒன்னு மிருனால் தக்கூர் நடிக்க சான்ஸ் அதிகம். இன்னொன்னு கீர்த்தி சுரேஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. SK 24 சிபி சக்கரவர்த்தி எடுக்க போறதா ரூமர் போகுது. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி இப்போதைக்கு இது ரூமர் தான், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். இந்த நியூஸ் நானுமே இன்னைக்கு பார்த்தேன். எனக்கு நம்பகத்தன்மையான சோர்ஸ் யாரும் இது வரைக்கும் யாரும் இது சொல்லல. சிபி சக்கரவர்த்தி நானே கிட்ட கூட ஒரு கதை சொல்லியிருக்காரு. கூர்கா படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். கோச்சடியான கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. கலெக்ஷன் 101 கோடி. மாநாடு மூவில சிம்புவோட ரத்தம் SJ சூர்யா மேல கலந்துதான் 2 பேருக்கும் ஒரே மாதிரி டைம்ல பாக்குற மாதிரி காமிப்பாங்க. ரத்தம் கலந்து எப்படி இது மாதிரி ஆகும்னு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. இந்த சீன் எனக்குமே கன்ஃபியூஸ் தான். எனக்குமே தெளிவா புரியல. 2 பேரோட ரத்தமும் கலக்கிற வரைக்கும் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் லூப்புங்கிறப்போ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்துனா அந்த ரத்தம் கலந்துருக்காது. சோ இது எனக்கே குழப்பமா தான் இருக்கு. படம் போன ஸ்பீட்ல இதெல்லாம் யாரும் கவனிக்கல. நான் படத்தை திரும்ப பார்த்து நோட் பண்ணி சொல்றேன். இல்ல வேற யாருக்காச்சும் இதை பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க. KGF 3 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் ஷூட்டிங் ஆரம்பிக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா சிச்சுவேஷன் பார்த்தா அப்படி தெரியல. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்டேட் வந்தா சொல்றேன். கச்சினோத் மூவி அப்டேட். கமலஹாசன் 2 தேர்ட் 3 படம் டிராப் ஆக என்ன ரீசன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கச்சினோத்தோட அடுத்த படம் தனுஷ் கூடன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் தளபதி கூடன்னு சொல்றாங்க. ஆனா எதுன்னு என்ன கன்ஃபார்ம் ஆகல. மோஸ்ட்லி தனுஷ் படமா இருக்க வாய்ப்பு அதிகம். கமலஹாசன் 2 தேர்ட் 3 படம் டிராப்னு இன்னும் அவங்க சொல்லவே இல்ல. தள்ளி போயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். D50ஓட ஃபர்ஸ்ட் லுக் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்படியும் அடுத்த மாசம் அப்டேட் வந்துரும் நினைக்கிறேன். ஆர்யா 25 என்ன படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படம் தான் ஆர்யா 25. அப்கமிங் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா வீடியோ போட்டுருவேன். ஃபியூச்சர்ல Iron 2 வர சான்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு சான்ஸ் இல்ல, ஏன்னா டைரக்டரே உயிரோட இல்ல. ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 2 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சம்மருக்கு வந்துரும். மிஸ்டர் ஜூகீப்பரோட ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் இதுக்கு டேட் சொல்லல, ஆனா ட்ரெய்லர்லாம் வந்துச்சு. சோ சீக்கிரமே படம் வந்துரும். 333 படத்துக்கு பார்ட் 2 வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. இந்த கொஸ்டினுக்கெல்லாம் நிறைய டைம் நான் பதில் சொல்லிருக்கேன். இந்த வருஷமாவது தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்குமா, எந்த படம் அடிக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய பெரிய மூவிஸ் இந்த வருஷம் வருது. நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் 1000 கோடி அடிக்க என்னென்ன வேணும்னு. அதெல்லாம் கரெக்டா எந்த படம் பண்ணுதோ அது 1000 கோடி வந்துரும். இந்த கொஸ்டினுக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். தலைவர் 171ல SK இருக்காரா? சிவகார்த்திகேயனுக்கு அயலான் எத்தனாவது படம்? கேப்டன் மில்லர் 2 அயலான் 2லாம் வருமானு கேக்குறீங்க. தலைவர் 171ல சிவகார்த்திகேயன் இருக்கிறதா இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். சிவகார்த்திகேயனுக்கு அயலான் 14வது படம். கேப்டன் மில்லருக்கும் அயலானுக்கும் பார்ட் 2 வருமாங்கிறது டவுட். ஏன்னா 2 படமும் பெருசா போகல, ஆவரேஜா தான் போயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே பார்ட் 1 எடுக்கும் போதே பார்ட் 2க்கு சேர்த்து கொஞ்சம் ஷூட்டிங் போயிருந்தா பார்ட் 2 வர சான்ஸ் இருக்கு. இல்லனா கண்டிப்பா வர முடியாது. அயலானுக்கு பார்ட் 2 வரும்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா படத்துக்கு பார்ட் 2 வருங்கிறதுக்கு அது ஒரு ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் இல்ல.
விஜய் அரசியலுக்கு வரத பத்தி என்னோட கருத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரீசெண்டா மாஸ்டர் மகேந்திரன் இதை பத்தி சொன்னாரு. என் மைண்ட்ல இருந்தது அப்படியே அவர் சொன்னாரு. என்னன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க வந்தா தானே தெரியும் நல்லது செய்யறாங்களா இல்ல கெட்டது செய்யறாங்களான்னு. அவங்க என்ன 100 வருஷம் அங்கேவா இருக்க போறாங்க, 5 வருஷம் தானே, ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்னன்னு அவரும் சொல்லியிருந்தாரு. எனக்குமே அதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சினிமா பத்தி கேளுங்கய்யான்னா என்னென்ன கேக்குறீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லவ் எல்லாரும் மாதிரியும் ஸ்கூல் படிக்கும் போது வந்ததுதான். 10th வந்துச்சு, 10th அது போயிருச்சு. இதுக்கு மேல சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாரி பாட்டரை எப்படி பாக்குறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜியோ சினிமால இது இருக்கு, அதுல போய் பாத்துக்கலாம். ஒருத்தர் அவர்கிட்ட இருக்கிற ஸ்டோரியில என்னையும் ஒர்க் பண்ண சொல்லி கேக்குறாரு. கண்டிப்பா ஒர்க் பண்ணுவோம். நீங்க எனக்கு ட்விட்டர்ல மெசேஜ் பண்ணுங்க. ஜெயம் ரவியோட ஜனகணமான படம் திரும்ப எடுப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. திரும்ப எடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா இப்ப எடுக்க சான்ஸ் கம்மின்னு சொல்றாங்க. இந்த காம்போல ஆல்ரெடி வந்த இறைவன் வேற ஃபிளாப், அதனால இதே காம்போல இந்த படம் திரும்ப ஆரம்பிக்குமான்னு ஒரு பெரிய டவுட் இப்ப இருக்கு. ஒரு நல்ல ஆக்ஷன் ஷார்ட் பிலிமுக்கு ஸ்டோரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொன்னேன். என்கிட்ட ஸ்டோரி ஒன்னும் பெருசா இல்ல. யாராச்சும் இந்த ஜானருக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருந்தா சொல்லுங்க, அவர் எடுத்துப்பாரு. ஒருத்தர் அவர் மூவிக்கான ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு, நான் இதை டாப் 10க்கு எடுத்துக்கிறேன். இன்னைக்கு சாட்டர்டே, சோ இன்னைக்கு கேம் உண்டு. எனக்கு என்ன ஃப்ரேம் இதுதான், இது எந்த படத்துக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.